சிம்பிளா, ஈஸியா 2டே நிமிஷத்துல புதினா ஷர்பத் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம் இதுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ போட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்க சியா சீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மிக்ஸில புதினா போட்டுக்கலாம். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன லெமன் ஒரு 2 லெமன் வந்து போடுறேன். அதனோட சீட்ஸ வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போட்டுறணும். அரைக்கும்போது அந்த விதைகள் இருந்ததுன்னா, கசப்பு தன்மை வரும். ஸோ இதிலேயே இஞ்சி எல்லாம் போடுறாங்க. பட் ப்ளைனா வந்து பண்ணும்போது குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இத வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பெரிய லெமன் அப்படின்னாலும் நீங்க 1 லெமன் போடலாம். 1 இல்லன்னா 2 போடலாம். தேவையான அளவு சுகர், ப்ரவுன் சுகர் இல்ல அப்படின்னா தேன் கூட நீங்க ஊத்திக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். இத வந்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். இத வந்து வடிக்க போறோம் நம்ம. ஸோ இது நேச்சுரல் கிரீன் கலர் வரும். ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாம பண்றதுனால, புதினா அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம குடிக்கும்போது ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம வடிச்சு தான் ஊத்த போறோம். பெரியவங்க அப்படின்னா டைரக்ட்டா குடிக்கலாம். சின்னவங்களுக்கு வடிச்சு தான் குடுக்கணும். இப்போ இதில சப்ஜா சீட்ஸ வந்து நம்ம போட்டுக்கணும். சப்ஜா சீட்ஸ்ல வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுட்டு, இந்த புதினா ஷர்பத்த வடிச்சு தான் நம்ம ஊத்த போறோம். ஸோ லெமன வந்து ஸ்லைஸா கட் பண்ணி கூட நீங்க இதில போடலாம். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம்.